தேவன் அன்புள்ளவர் என்றால் உலகத்தில் ஏன் தீமை காணப்படுகிறது என்கிற கேள்வி அநேகருடைய உள்ளத்தை பாதிக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் முழுவதும் நல்லவர், சர்வ வல்லவர். ஆனால் இந்த உலகத்தில் தீமையும் காணப்படுகிறது. இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? தேவன் முழுவதும் நல்லவரும் வல்லவருமாக இருந்தால் தீமை ஏன் இருக்கிறது என்கிற கேள்விதான் அநேகருடைய உள்ளத்தை பாதிக்கிறது. இதை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் உள்ளத்தில் எழும்பும் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லாவிட்டாலும் எங்கள் அருகில் ஆறுதலாய் வருகிற அன்புள்ள தேவனே, நீர் இருக்கிறீர் என்பதை புத்தகத்தில் இருந்து அல்ல, எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்வதற்கு உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்யப்போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் மனக்கண்களை திறந்தருள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. உலகத்தில் வெள்ளத்தாலும் புயலாலும் காட்டு தீயாலும் யுத்தங்களினாலும் அநேகர் துன்பப்படுகிறார்கள், அநேகர் சாகவும் செய்கிறார்கள். இறந்து போனவருடைய குடும்பங்கள் இவற்றால் பாதிக்கப்படுகின்றன. இந்த பாடத்தை பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நான் ஆயத்தம் செய்தேன். அப்பொழுது என் முன்னராக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இருந்தது. அதில் மேலோட்டமாக நான் பார்த்தபோது தீமை எவ்வளோ கொடூரமானது என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதான செய்திகளை நான் அங்கே பார்த்தேன். ஒரு பள்ளி பேருந்தில் இருக்கையில் யார் உட்கார்வது என்று 2 மாணவர்கள் சண்டை போட்டு கொண்டார்கள். ஒருவன் அடுத்தவனை மார்பிலே குத்தி கீழே தள்ளினான். கீழே விழுந்தவன் தலையிலே அடிபட்டு இறந்து போகிறான். மார்பிலும் அதிர்ச்சி, தலையிலும் அதிர்ச்சி, இறந்து போகிறான். இருக்க போவது கொஞ்ச நேரம். வீட்டிற்கு அருகில் வண்டி சென்று விட்டதென்றால் இறங்க வேண்டும். அதற்குள் போட்டி, சண்டை. இப்படி செய்யலாமா என்று கேட்கிற அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் உலகத்திலே தங்களுடைய இருக்கைக்காக எவ்வளவு போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் குடியிருக்கிற முகப்பேரில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்பி இருக்கிறார்கள். இதை அந்த பெண்ணுடைய அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நிமித்தமாக அங்கே போராட்டம் நிகழ்கிறது. அந்த சமயத்தில் அந்த வாலிபன் அந்த வீட்டிற்கு வருகிறான். அம்மா அவனோடு சண்டை போடுகிறாள். கத்தாதீர்கள் கத்தாதீர்கள் என்று சொல்லி பார்க்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை தெரியக்கூடாது என்று அவனுடைய பயம். அவர் கத்துவதை நிறுத்தவில்லை. கழுத்தை பிடித்து கத்துவதை நிறுத்த பார்க்கிறான். கொஞ்சம் அதிகமாக நிறுத்தி விட்டான். அந்த அம்மா இறந்து போகிறார்கள். இன்றைக்கு ஊரெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு செய்தித்தாளிலே அந்த செய்தி வந்துவிட்டது. எவ்வளோ வேதனை! சமையல் வாயு கசிவினால் தீப்பிடித்து எரிந்த 3 பேர் இறந்து போனார்கள். குடும்பத்தார் ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த சமயத்தில் 2 வயது குழந்தை அங்கே இருந்து நழுவி சென்றது. அங்கே இருந்த ஒரு குழியிலே விழுந்து இறந்து போகிறது. எல்லை பகுதியில் குண்டு வெடித்து 2 இராணுவத்தினர் பலி என்கிற செய்தியை வாசித்தேன். ஏப்ரல் மாதம் அந்த 2 வாலிபர்களுக்கும் திருமணம் நடக்க இருந்தது. இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது தீமை இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்கிறது, இது ஏன் இவர்களுக்கு நடக்கிறது என்கிற கேள்வி உள்ளத்தில் எழும்பத்தான் செய்கிறது. நம்முடைய மனசாட்சிக்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அநேகர் இந்த கேள்வியினாலே மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். தேவன் இருக்கிறாரா என்கிற கேள்வி கூட அவருடைய உள்ளங்களிலே ஏற்படுகிறது. படத்தில் இருக்கிறவருடைய பெயர் பாட் எர்மன். சிறு வயதிலேயே வேதாகம ஆர்வம், ரட்சிப்பிலே ஆர்வம் இருந்தது. வாலிப வயதில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். ஊழியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார், முனைவர் பட்டம் பெற்றார்.
புதிய ஏற்பாட்டு வேதறிஞராக பல பல்கலைக்கழகங்களில் வேலை செய்தார். தீமை ஏன் என்கிற கேள்வி அவரை ஒரு சந்தேகவாதியாக மாற்றியிருக்கிறது. வேதாகமத்திலும் பல கேள்விகளை எழுப்புகிறார். புத்தக அறிவு நமக்கு முக்கியம் என்று நினைத்து தேட ஆரம்பிக்கும்போது அது நம்மை ஏமாற்றி விடுகிறது. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கான விளக்கம் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்கிற எண்ணம் முற்றிலும் தவறானது. வேதாகம வசனங்களுக்கான விளக்கம் அல்ல, அதன் பின்னராக இருக்கிற தேவனை அறிவதுதான் முக்கியம் என்பதை நாம் அறிய தவறிவிடுகிறோம். அந்த பிரச்சனை தான் அநேகரை ஏமாற்றி தேவனை விட்டு விலகச் செய்கிறது. நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் நாமும் பாதிக்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு, நம்முடைய உள்ளத்தில் வருகிற கேள்விகளுக்கெல்லாம் வேதாகமம் பதில் தரவில்லை என்பதுதான் உண்மை. ஒருவேளை பொதுவான பதிலை நாம் சொன்னாலும் கூட அந்த பிரச்சனையில் அகப்பட்டு வேதனைப்படுகிறவர்களுக்கு அந்த விளக்கங்கள் எந்த விதத்திலும் ஆறுதலாக இருப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட துன்பங்களை அடைகிற மக்களோடு அவருடைய துன்பத்தை உணர்கிற பிள்ளைகளாக நாம் அவர்கள் அருகிலே ஆறுதலாக இருப்பது தான் பயன் தருமே தவிர, துன்பத்திற்கு காரணம் என்ன என்று அவர்களை குற்றம் சாட்டுவதோ அதற்கு விளக்கம் சொல்வதோ எந்த விதத்திலும் பயன் இல்லை என்பதைத்தான் வேதாகமத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட யோபு புத்தகம் நமக்கு காட்டுகிறது. தீமை ஏன் என்கிற கேள்வியைத்தான் யோபு புத்தகம் எழுப்புகிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் தெரிய வேண்டிய அவசியமில்லை என்பதை யோபுவுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை என்ன என்பது புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் யோபு 1, 2 அதிகாரங்களில் யோபுவின் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கேள்விக்கு வேதாகமம் சொல்கிற சில விளக்கங்களை நாம் பார்ப்போம். எதுவரைக்கும் நாம் கஷ்டப்பட வேண்டும்? நம்முடைய அனுபவத்தில் தீமை என்னும் பிரச்சனை காணப்படுகிறது. இதை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது? யோபுவின் அனுபவத்தை பாருங்கள். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலம்புகிறார். வெளிச்சம் வரும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது இருள் வந்தது என்று சொல்கிறார். அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர் வசதியாக இருந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், இவருடைய அப்பா அம்மாரை என் மந்தையை காக்கும் நாய்களோடு வைக்குவதற்கு கூட நான் நிற்கப்பட்டிருப்பேன். அந்த அளவுக்கு அவர் கீழான நிலையில் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் என்னை கேலி பண்ணுகிறார்கள். உங்களுக்கும் இது போன்ற அனுபவம் நேரிட்டு இருக்கலாம். உங்களுக்கு துன்பம் வரும்போது சந்தோஷப்பட்டு கழிவுறுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கலாம். ஏன் அந்த துன்பம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல, தான் கஷ்டப்பட்டது மாத்திரமல்ல, கஷ்டப்பட வேண்டியவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்கிற கேள்வியும் யோபுவுக்கு எழும்பதான் செய்தது. துன்மார்க்கர் வல்லவர்களாக இருக்கிறார்களே, அவருடைய சந்ததிகளும் கூட நன்றாகத்தானே இருக்கிறார்கள், திடமாக இருக்கிறார்களே என்றெல்லாம் யோபு 21 அதிகாரத்தில் யோபு புலம்புகிறார். யோபுவுக்கு மாத்திரம் இல்லை, எரேமியாவுக்கும் அது போன்ற அனுபவம் இருந்திருக்கிறது. எரேமியா 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆனதோத் என்பது எரேமியாவின் சொந்த ஊர். அந்த ஊர்க்காரர்கள் இவரை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை தேவன்தான் அவருக்கு சொல்லுகிறார். அவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இவன் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் என்பதை தேவர் அவருக்கு காட்டுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர்கள் அழிந்து போவார்கள், நீ கவலைப்படாதே என்றால் இவருக்கு மனது கேட்கவில்லை. அவர்கள் அழிந்து போவது இருக்கட்டும், இப்பொழுது நன்றாகத்தானே இருக்கிறார்கள். கேள்வி எழுப்புகிறார். நான் உம்மோடு வழக்காட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் நீர் நீதி உள்ளவர். ஆனாலும் கூட நீ செய்கிறது சரிதானா என்று உம்மோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். கேள்வி கேட்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? ஆண்டவர் பதில் சொன்ன பிறகு கூட எரேமியாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சொல்கிறேன், தகவல் போதுமானதாக இல்லை. இந்த தகவலை அவருக்கு சொன்னவரே தேவன்தான். அவரை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று எரேமியா தீர்மானம் செய்தால்தான், அந்த நம்பிக்கையில்தான் அவருக்கு விடுதலை கிடைக்க முடியும்.
இப்படி நடக்கப் போகிறது என்கிற தகவல் எந்த விதத்திலும் பயனில்லை. அவர் சொல்கிறார், அவர்களை அழிப்பேன் என்று அவர் சொன்ன பிறகும் இவர் சொல்கிறார், நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறிப்பானார்கள், கனியம் கொடுக்கிறார்கள். எப்படி அவர் சொல்லலாம்? அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று தான் தேவன் சொல்கிறாரு. ஆனாலும் நீர் அவர்களை நாட்டினீர். நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அப்படித்தான் இருக்கிறது. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமாக இருக்கிறீர். பேசும்போது உண்மை குறித்து மிக அழகாக பேசுகிறார்கள். அவர்கள் மனதுக்கோ நீர் தூரமாக இருக்கிறீர். உள்ளம் உம்மோடு கூட இல்லை. அது தேவனுக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் கவலைப்பட்ட போது ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னார், என்ன போட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினால் குதிரைகளோட எப்படி நீ ஓடுவாய்? அதாவது என்ன சொல்கிறார், உன்னுடைய ஊர்க்காரர்கள் உன்னை கேவலமாக பேசுகிறார்கள், உனக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் என்பதை கேட்ட உடனே வேதனைப்படுகிறாய். இது காலாட்களோடு ஓடுகிற ஒரு அனுபவம் தான். ஆனால் குதிரையோடு ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். ஊர்க்காரங்க உனக்கு எதிராக இருக்கிறாங்க என்பதற்காக நீ கவலைப்பட்டால் ஊர்க்காரர்கள் மாத்திரமில்லை, உன்னுடைய வீட்டார்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அதிர்ச்சி எரேமியாவுக்கு காத்திருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்கிறார். கஷ்டம் பிரச்சனை என்று வரும்போது நாம் கேள்வி கேட்கிறோம், இதைவிட பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது, அதை புரிந்து கொண்டால் உனக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்கும், நீ கவலைப்பட தேவையில்லை என்பதை தேவன் இங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரரின் அனுபவமும் இப்படி இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவை ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்தை நேரிடுகிற சமயங்களே ஏன் நீர் மறைந்திருக்கிறீர் என்று கேட்கிறார். அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. நம்ம கஷ்டங்கள் வரும்போது தேவன் நம்மை விட்டு விலகி சென்று விடுவதாக தெரிகிறது. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. அவர் ஒன்றும் பார்ப்பதில்லை என்று துன்மார்க்கர் சொல்கிறார்கள். அது உண்மை போல எனக்கு பிரச்சனை வந்த சமயத்தில் நீர் மறைந்து விட்டீர என்கிற கேள்வியை சங்கீதக்காரர் கேட்கிறார். இப்படியெல்லாம் நாம் சொல்லலாமா? தேவனை நம்புகிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் தேவனுக்கு அது எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நவியா 2:17 சொல்கிறது, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாய்ப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இதைத்தான் சங்கீதக்காரர் சொன்னார், எரேமியா சொன்னார், யோபு சொன்னார். தேவன் ஏன் இதை செய்வதில்லை? தேவன் ஏன் இப்படி செயல்படுகிறார்? இந்த கேள்விகளை பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கேள்வியை நாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது தேவன் மேலே நமக்கு சந்தேகமும் வருகிறது. இயேசுவின் மேலே பாவம் சுமத்தப்பட்ட போது அவரும் இந்த கேள்வியை கேட்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பாவம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை இயேசுவும் அனுபவித்தார். நமக்கு வருகிற இந்த வேதனை இயேசுவுக்கும் வந்தது. ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற கேள்வியை அவர் கேட்டார். தேவனையும் கூட தீமை தொடாமல் விடவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இந்த உண்மை மிக தெளிவாக வெளிப்படுகிறது. எல்லோருக்கும் இந்த கேள்வி வருகிறது. இந்த கேள்வியை இயேசு கேட்ட போதிலும் என் ஆவியை உமது கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிதான் அவர் மரித்தார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். அந்த கேள்விகளை தேவன் அலட்சியப்படுத்துவதில்லை. இது பாவத்தின் விளைவு. ஆனாலும் இந்த தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மால் காண முடியாத ஒரு நம்பிக்கை இயேசுவை தேக்கி இருக்க வேண்டும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிய போதிலும் தேவனை விட்டு விலகுவதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. நாமும் கூட நமக்கு முன்பாக இருக்கிற நம்பிக்கையை காண முடியாத சூழ்நிலைகளில் கூட அவரை நம்பலாம் என்பதை இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அறியாதவை பல உண்டு. திரைக்கு பின்னால் நடக்கிற எல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்திருப்பதாக சில காரியங்களை நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் எவ்வளவு தெரியவில்லை. தெரியாத காரியங்கள் உலகத்தில் எத்தனை இருக்கின்றன, அதை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். யோபுவிடம் தேவன் கேட்ட கேள்வி என்ன என்பதை யோசித்து பாருங்கள்.
நான் தேவனை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்றெல்லாம் யோபு புலம்புகிறார். அவர் அடைந்த வேதனையின் விளைவு அது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்தால் என்ன செய்திருப்போமோ நமக்கு தெரியாது. கேள்வி கேட்ட அவரை தேவன் அலட்சியப்படுத்தவில்லை. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் உனக்கு தேவையில்லை என்பதை யோபுவுக்கு உணர்த்தினார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் யார்? நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று துவங்குகிறார். அநேக கேள்விகளை யோபுவிடத்தில் தேவன் கேட்கிறார். இது உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? இது உனக்கு தெரியுமா? என்ன என்னிடத்தில் கேள்வி கேட்பேன் என்று சொல்லுகிறாய்? நாம் அறியாத அநேகம் இருக்கின்றன என்பதைத்தான் நாம் படிக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் அறிவில் குறைவுள்ளவர்கள் என்கிற எண்ணம் தான் நமக்கு உண்டாக வேண்டும். ஆனால் பல சமயங்களில் கொஞ்சம் தெரிந்த மாத்திரத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்து விடுகிறோம். தேவனை பார்த்து கேள்வியும் கேட்க முற்பட்டு விடுகிறோம். அதற்கு பிறகு மீண்டுமாக சில கேள்விகளை கேட்டு சர்வ வல்லவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன் என்று யோபுவிடத்தில் சொல்லுகிறார். யோபு என்ன பதில் சொன்னார் என்பதை பாருங்கள். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் அப்படி பேச மாட்டேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? தேவன் கேட்ட கேள்விதான் யோபுவும் கேட்கிறார். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். இந்த உணர்வு தான் நமக்கு நிம்மதியை தர முடியும். நமக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரிந்த ஒருவர் நம்முடைய வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு நாம் விட்டுவிட்டால் நாம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நாம் வருவோமா? யோபுடைய நண்பர்கள் யோபுவின் துன்பத்திற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீ இப்படி செய்த, உன்னுடைய பிள்ளைகள் இப்படி செய்தார்கள், அதனால்தான் உனக்கு இந்த தண்டனை என்றெல்லாம் யோபுவிடத்தில் பேசினார்கள். கடைசியில் அந்த நண்பர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகள் இடுங்கள். ஏன் அவர்கள் இருக்கிற இடத்துல இடக்கூடாதா? யோபுவிடத்தில் போய் தான் அதை செய்ய வேண்டுமா? என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். என் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவ்வளவு தூரம் நீங்கள் அவனை வேதனைப்படுத்தின பிறகும் கூட அவன் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறான். நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றும் சொல்கிறார். யோபு பேசினவற்றை நியாயப்படுத்துகிறார். நீங்கள் பேசியது சரியில்லை என்று சொல்கிறார். நம்முடைய அறிவு மிகவும் குறைவானது என்பதை எப்பொழுதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். தீமை, உபத்திரவம் போன்று பதில் கிடைக்காத கேள்விகள் நமக்கு அநேகம் எழும்பலாம். தேவன் நியாயமாக செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் இந்த கேள்விகளை அசட்டை செய்துவிட்டு நாம் வாழலாம். சந்தேக ஆத்தியர்கள் பலர் இருக்கிறோம். தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவுக்கு தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் மிகவும் உயர்மானவைகளாக இருக்கின்றன. நம்மால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. அநியாயத்தை பற்றி ஆசாப் கூட கேள்வி கேட்டிருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் பார்த்தபோது எனக்கு பொறாமை வந்தது என்று சொல்கிறார். சாகும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் உறுதியாக நல்ல பலத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் நானும் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையினால் என் கைகளை கழுவினேன். நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நாள்தோறும் எனக்கு வாதை, காலைதோறும் எனக்கு தண்டனை என்று புலம்புகிறார். அவரது கண்ணோட்டம் மாறியது. எப்படி மாறியது? இதையெல்லாம் அறியும்படிக்கு நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் பார்த்தேன். அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டேன். அதை புரிந்து கொண்ட பிறகு இந்த கேள்விகள் எனக்கு வேதனையை தரவில்லை. அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் என்னுடைய நிலை என்ன? நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை. புரிகிறதா? தேவனோடு நமக்கு உறவு இருந்தால்தான் அவர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்கி அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை புத்தக அறிவாக இல்லாமல் அனுபவ அறிவாக நாம் வைத்திருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். கஷ்டங்களுக்கு மத்தியில்
நம் தேவனை பற்றி நாம் என்ன சாட்சி சொல்கிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை மிகவும் கவனமாக கவனித்து பாருங்கள். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசுவானவர் சொன்னார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். இந்த தேவன் இயேசுவோடு இருந்தது போல நாம் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்கு ஆசைப்படுகிறார். பல சமயங்களில் நாம் தான் இடம் கொடுப்பது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவரோடு பேசுவதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்லுவார், அவர் உங்கள் மனதில் உணர்த்துவார். அவர் பேசுவதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு புத்தக அறிவு பயனில்லை. தேவனோடு இருக்கக்கூடிய உறவுதான் மிகவும் முக்கியமானது. நாம் சடங்குகளை முக்கியப்படுத்துகிறோம். பலிகள் நமக்கு முக்கியமானவைகளாக இருக்கின்றன. ஆனால் அவர் இரக்கத்தை விரும்புகிறார். மற்றவரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்க்கிறார். தகன பலிகள் போன்ற பலிகளை இடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். தேவனோடு இருக்கக்கூடிய உறவு நமக்கு வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். தேவன் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. சுயாதீன சித்தத்தை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். சுயாதீன சித்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு. ஆதியிலே சுயாதீனம் எப்படி வெளிப்பட்டது என்று பாருங்கள். ஒரு விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களுக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு அந்த மரம்தான் ஆதாரம். நீங்கள் வேறே வழியில்லாமல் என்னை பின்பற்ற தேவையில்லை, என்னிடத்தில் அன்பு காட்ட தேவையில்லை. வேறே வழி இருந்தாலும் நான் சொல்வதை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த சுயாதீனத்தின் வெளிப்பாடு தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆதியாகமம் 3 சொல்கிறது, ஸ்திரீ ஒரு தீர்மானம் செய்கிறாள். இது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கக்கூடியது என்ற தீர்மானத்தை செய்து தானும் பறித்து சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். 2 பேரும் சாப்பிட்டார்கள். தேவன் குறுக்கிட்டு தடுக்கவில்லை. நம்முடைய தீர்மானங்களில் தேவன் குறுக்கிடுவது இல்லை. காயினிடத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உன் முகநாடி வேறுபட்டு விட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்கிறார். நீ அவனை ஜெயித்து விடலாம். சரியானதை நீ செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஏன் கவலைப்படுகிறாய்? பாவத்திற்கு இடம் கொடுக்காதே என்று எச்சரிக்கிறார். ஆனால் அவன் ஆபேலை கொலை செய்த போது அவன் கையை பிடித்து அவர் தடுக்கவில்லை. சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுயாதீன சித்தத்தை நல்ல காரணங்களுக்காகத்தான் தேவன் சிருஷ்டிகளுக்கு தந்திருக்கிறார். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தும் போது தீமை ஏற்படுகிறது. இந்த சுயாதீனம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? தேவன் அன்புள்ளவர். உண்மையான அன்பானது சுயாதீனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும். C.S. லீவிஸ் சொல்கிறதை பாருங்கள். சுயாதீன சித்தத்தால் தீமையை செய்கிற வாய்ப்பு இருந்தாலும் அது மட்டுமே அன்பு, தயவு, மகிழ்ச்சி போன்றவற்றை சாத்தியமாக்குகிறது. மனிதர்கள் தேவனிடம் ஒருவரிடமும் மனப்பூர்வமாகவும் தன்னார்வத்தோடும் இணைந்திருந்தால்தான் தேவன் திட்டமிட்டிருக்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கும். அது நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் செய்தார். தேவன் தருகிற மகிழ்ச்சி சுயநலத்தில் அல்ல, பிறர் நலத்தில், தேவனோடு இருக்கிற உறவிலே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறோமா? தேவனுடைய ஆசை என்னன்னு பாருங்கள். சங்கீதம் 81 வாசிக்கிறோம். என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இது எத்தனை தடவை நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம என்னவெல்லாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துல நம்மை முக்கியப்படுத்தவில்லை என்றால் நமக்கு எவ்வளவெல்லாம் வேதனை வருகிறது என்று யோசித்து பாருங்கள். உனக்குரிய புகழ்ச்சியை நான் தருகிறேன் என்று அவர் சொன்னால் ஏன் நாம் அதை நம்புவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம்? எல்லா இடங்களிலும் இதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் ஏன் உணர தவறி விடுகிறோம்?
அவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள், இவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிற நாம் பாபிலோனை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். நான் என்கிற அகந்தை தானே பாபிலோன். அந்த நான் என்கிற அகந்தை தானே அவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்க விடாமல் நம்மை தடுக்கிறது. அந்த நான் என்கிற அகந்தை தானே அவரை விரும்பாமல் நாம் செயல்படுவதற்கு வழி நடத்துகிறது. அப்படி நாம் செயல்படும்போது நம்முடைய இருதயத்தின் கடினத்திற்கு அவர் விட்டு விடுகிறார். நாம் நம்முடைய யோசனையின்படி நடந்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒன்றை தேவன் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். எது நமக்கு தேவை என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. சரி என்று நாம் நினைக்கலாம், தேவன் நினைக்கிறாரா? அதுதான் மிக முக்கியம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகளாக இருக்கலாம். ஆனால் அவர் பாதையில் நாம் சென்றால் மரணத்திற்கு நீங்கி நாம் ரட்சிப்பை பெறலாம். அன்பும் தீமையும் உலகத்தில் வெளிப்படுகிறது. உலகம் யார் கையில் விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று இயேசு சொன்னார். ஆம், ஆண்டவர் தாமே சாத்தானை இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்கிறார். சாத்தானுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு உலகம் காட்டுகிறது. ஆனால் அதையும் தேவன் பேரிலே சாட்டுகிற ஒரு குற்றச்சாட்டாக சாத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். பல உலகங்களின் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடிய போது, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று சாத்தானிடம் ஆண்டவர் கேட்கிறார். பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் பதில் சொல்கிறார். தான் பூமிக்கு அதிபதி என்பதை நிலைநாட்டுவதற்கு சாத்தான் இப்பொழுது பேசி வருகிறார், செயல்பட்டு வருகிறார். அப்போதுதான் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்னுடைய பிள்ளை யோபு என்று ஒருவன் அங்கே இருக்கிறானே, இந்த உலகம் உனக்கு உரியது என்பது போல பேசுகிறாய் என்று சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நீர் அவனை சுற்றிலும் வேலியை அடைத்து வைத்திருக்கிறேன், அதனால் அவன் உண்மை தேடுகிறான், இல்லை என்றால் அவன் உண்மை தேட மாட்டான். சில சமயங்களில் நீதிமான்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்பதற்கான ஒரு பதிலை நாம் இந்த அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட கஷ்டப்படும் போது இந்த பதில் எந்த விதத்திலும் நமக்கு ஆறுதலாக இருப்பது இல்லை. ஒன்றுதான் ஆறுதலாக இருக்க முடியும். அந்த சமயத்திலும் இந்த தேவன் நம்மை எப்படி தாங்கி வருகிறார் என்பதை புரிந்து கொண்டால்தான், அவருடைய உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு அது ஆறுதலாக இருக்கும். உலகத்தில் நடப்பது எல்லாம் தேவசித்தம் இல்லை என்பதை வேதாகம் தெளிவாக சொல்கிறது. அதனால்தான் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தம்முடைய உபதேசத்தை பற்றி பேசும்போது சொன்னார், அவருடைய சித்தப்படி செய்வதற்கு யாருக்கு மனதிருக்கிறதோ அவன் இதை புரிந்து கொள்வான் என்று சொன்னார். அப்படி என்றால் அவருடைய சித்தப்படி நடக்க மனதில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். நல்ல மனிதர்களுக்கு கெட்டவை நடக்கும்போது என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. என்னுடைய மகன் அந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்து, அப்பா இது உங்களுக்கு பிடிக்கும், இதை வாசித்து பாருங்கள் என்று சொன்னான். ஹெரால்ட் குஷ்னர் என்கிற யூத ரபி எழுதிய புத்தகம் அது. யோபு புத்தகத்திற்கு விளக்க உரை போன்று அது அமைந்திருக்கும். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மகன் ஆரோன். அவனுக்கு புரோஜியரியா என்கிற வியாதி இருந்தது. அதாவது சிறிய வயதிலேயே முதிர்ந்த வயது தோற்றம் வந்து சிறிய வயதிலேயே இறந்து போவார்கள். 1977ஆம் ஆண்டில் அவனுக்கு 14 வயது நிரம்பி 2ஆம் நாளிலே அவன் இறந்து விடுகிறான். 3 வயது உள்ள ஒரு குழந்தையின் உயரம்தான் அவர் இருந்தார். அவனுடைய எடை 11 கிலோ தான். இது அவரை வெகுவாக பாதித்தது. யோபுவின் அனுபவங்களை அவர் படித்து எழுதும்போது அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். தேவன் துன்பம் தருவது இல்லை. இயற்கை விதிகள், சந்தர்ப்பம், நம் தீர்மானங்கள் இந்த துன்பங்களை நமக்கு கொண்டு வருகின்றன. தேவன் நல்லவர், தேவன் அப்படி செய்வதில்லை. ஆனால் இந்த துன்பத்தை அவர் நீக்கலாம் அல்லவா? அவர் செய்யவில்லையே. அவர் சர்வ வல்லவர் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறார். அநேக சமயங்களில் தேவனால் முடியாது என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஒன்றில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவன் உலகத்தில் தீமையை அனுமதித்திருக்கிறார். எல்லா சமயங்களிலும் அவர் குறுக்கிடுவதில்லை. யாருக்குத்தான் இந்த கேள்வி எழும்பவில்லை? C.S. லீவிஸ் என்ன சொன்னார் என்பதை சற்று முன்னதாக பார்த்தோம். இவர் 30 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். முதலில் கடவுள் இல்லை என்று சொன்னவர் பிறகு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் எழுதின புத்தகங்கள்
தேவன் மேல் அவருக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்துகின்றன. அது மாத்திரமல்ல, தேவன் இருக்கிறார், அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா, அநேகர் இதை வீடியோக்களாக யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். த ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ். ஸ்க்ரூ டேப் என்கிற ஒரு பிசாசு தனக்கு கீழாக வேலை செய்த வேர்ம்வுட் என்கிற ஒரு குட்டி பிசாசுக்கு எழுதிய 31 கடிதங்கள். வேர்ம்வுட்டுடைய பொறுப்பில் விடப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசியை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி கடவுளை விட்டு பிரிக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை அந்த பெரிய பிசாசு குட்டி பிசாசு கொடுக்கிறது. படித்து பாருங்கள். தி ஸ்பேஸ் ட்ரைலாஜி என்று 3 நாவல்கள் ஒரே புத்தகமாக எழுதியிருக்கிறார். மியர் கிறிஸ்டியானிட்டி, த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், இவையெல்லாம் தேவன் நல்லவர் தான் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் எழுதியவை. இன்னும் அதிக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 50 வயதுக்கு பிறகு ஜாய் டேவிட்மன் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். சந்தோஷமாக சில வருடங்கள் கழிந்தன. ஆனால் ஜாய் டேவிட்மனுக்கு வந்த புற்றுநோயினால் அவர் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மிகுந்த மன உளைச்சலுக்கு C.S. லீவிஸ் உள்ளானார். A Grief Observed என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் தன்னுடைய பெயரில் அதை வெளியிடவில்லை. தேவன் மேல் அவருக்கு இருந்த கோபத்தையும் அவருக்கு எழுப்பின கேள்விகளையும் அந்த புத்தகத்தில் பார்க்கலாம். அதற்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வருகிறார். தேவனை விட்டு அவர் விலகவில்லை. ஆனாலும் துன்பங்கள் எல்லா மனிதர்களையும் வேதனைப்படுத்துகின்றன என்கிற ஒரு அனுபவத்தை தான் இதில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலகில் என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். பூமியிலே சாத்தானின் ஆளுகை நடக்கிறது. இந்த ஆளுகையில் சாத்தானின் குணம் வெளிப்படுகிறது. ஆனால் இதற்கு மத்தியில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அவர் வேண்டாம் என்று அவரை விட்டு விலகிச் சென்றவர்களை அவர் ஏன் பாதுகாக்கவில்லை என்கிற கேள்வியை நாம் ஏன் எழுப்ப வேண்டும்? அவர் வேண்டாம் என்று விலகி சென்று விட்டதினால்தான் சாத்தான் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார். சில சமயங்களிலே தம்முடைய பிள்ளைகளை சோதிப்பதற்கும் சாத்தானுக்கு தேவன் இடம் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் நாம் என்ன தீர்மானம் செய்கிறோம் என்பதை வெளிப்படுகிறது. நம் சுயாதீன தீர்மானங்களை தேவன் மதிக்கிறார். அதனால் நல்லவர்களும் கூட அவர்கள் செய்கிற தவறான தீர்மானங்களினாலே கஷ்டப்படுகிறார்கள். தேவனோடு சரியான உறவில் இருந்தால் என்ன நேரிட்டாலும் அவர்கள் வெற்றி அடைவார்கள். எல்லா தீமைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தான் வேதாகம் நமக்கு சொல்கிறது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவனை பற்றிய புத்தக அறிவு அல்ல, தேவனோடு உள்ள உறவு தான் முக்கியம். அந்த உறவு நமக்கு இன்றைக்கு இல்லை என்றால் அவரை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோபு சொன்னதை நாம் பார்த்தோம் அல்லவா? நான் இனி கேள்வி கேட்க மாட்டேன், எனக்கு அறிவு இல்லை, என்னுடைய புத்திக்கு எட்டாதவை இருக்கின்றன, நான் அறியாதவை இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்முடைய கண்ணீரை ஆவியும் தேவன் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது. அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாம் கண்ணீரோட தேவையில்லை. தேவனோடு உறவு இருந்ததென்றால் நம்முடைய கண்ணீரை இன்றைக்கே தேவன் துடைக்கிறார். மரணத்தை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். அது தூக்கம்தான், நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லிவிடலாம். துக்கம், அலறுதல், வருத்தம் எதுவும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாக நாம் வாழலாம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமர் 8:18 வாசிக்கிறோம். காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தில் நாம் படுகிற கஷ்டங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கள் தான். விழுதுபான நம்முடைய உலகத்தில் தீமை அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிற போதிலும் வேதாகமத்தின் தேவன் முழுவதும் நல்லவர் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். யாருக்கு என்ன சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்குத்தான் தெரியும். அவரை நாம் நம்பலாம். புரிகிறதா? அவர் என்ன செய்தாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது எப்பொழுது வரும்? சங்கீதம் 34:8 இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை மற்றவருடைய வார்த்தை இருந்தல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை வேதாகமத்தின் வார்த்தைகளில் இருந்தல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.
அந்த மனிதன்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாக்கியவான் என்றால் மகிழ்ச்சியோடு இருக்கிறவன் என்று தானே அர்த்தம். தீமையின் பிரச்சனைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை சொல்ல முடியாவிட்டாலும் தீமை என்கிற பிரச்சனையின் மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு மாத்திரமே நம்மை பாதுகாக்க முடியும். தெரசா மேக்பைன் என்கிற இந்த சகோதரி சிறு வயதிலேயே ஊழியம் செய்ய தீர்மானம் செய்தார். 20 வருடங்கள் ஊழியம் செய்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கேள்விகள் எழும்பின. சூறாவளியிலே நூற்றுக்கணக்கானோர் இறந்தபோது தேவன் எங்கிருந்தார் என்று கேள்வி கேட்டார். அன்பான கடவுள் நரகத்திலே பாவிகளை முடிவே இல்லாமல் வாதிப்பாரா என்று கேள்வி கேட்டார். இந்த 2 கேள்விகளிலே ஒரு கேள்வி சரியான கேள்விதான். நரகம் என்கிற ஒரு இடத்துல வைத்து தேவன் மக்களை பாதித்து கொண்டே இருப்பது இல்லை. அன்பான தேவன் அப்படி செய்ய முடியாது. ஆனால் சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களிலே மக்கள் சாகிறார்களே, தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி அநேகருடைய உள்ளத்தை பாதிக்கத்தான் செய்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டோம். 2011ஆம் ஆண்டில் ஊழியத்தை விட்டுவிட்டார். 2012 நாத்திகரானார். நாத்திக சபையிலே சேர்ந்தார். 2016 மீண்டும் அவர் கிறிஸ்தவரானார். அவர் கிறிஸ்தவரானதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் மிகுந்த வேதனையில் இருந்தபோது என் தேவன் என் அருகில் இருந்ததை உணர்ந்தேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேதாகம் அறிவு எவ்வளோ தூரம் இருக்கிறது என்பதல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீர்களா என்பதல்ல, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, நீ நல்லவர். அதை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரணும். எங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது எங்களுக்கு ஆறுதலை தரட்டும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.